அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த துவாவை ஓதுறவங்களுக்கு ஈமானோட மரணம் அடைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மனிதனின் உடம்பில் 3000 வியாதிகள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றுள் 1000 வியாதிகளை வைத்தியர்கள் அறிந்து அவற்றிற்கு மருந்து கொடுக்க முடிகிறது. மீதியுள்ள 2000 வியாதிகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த துவாவை வழக்கமாக ஓதி வந்தால் இந்த 2000ல் 1000 வியாதிகள் நீங்குவது ஆண்டவனின் நாட்டத்தை பொறுத்தது. இந்த துவாவை மனனம் செய்து ஓதி வருபவரை பாம்போ அல்லது விஷ ஜந்துக்களோ தீண்ட மாட்டாது. சூனியம் அவரை தீண்டாது. ஜனங்களால் உண்டாகக்கூடிய தீங்குகளும் அணுகாது என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது. இந்த துவாவை ஓதி புதிதாக மௌத்தான மையத்திற்கு ஹதியா செய்தால் முன்கர் நக்கீர் கேள்வி எளிதாகும். அந்த மையத்தின் கபர் விஸ்தீரமானதாகும். இதை ஓதி வருவதனால் மரணம் செய்யும் பாடம் மறக்காது. இப்போ அந்த துவா என்னன்னு பார்த்துடலாம். அஹது நாமா தாங்க அந்த துவா. இந்த பரக்கத் பொருந்திய ஷாபான் மாதத்தில் அஹது நாமா துவாவை நாம் தினமும் மோதி ஹப்ரின் கேள்வி கணக்குகளை லேசாக்கிக் கொள்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.